வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கை அரசியலில் இளம் தலைமுறையினரின் பங்கும் தாக்கமும் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளது. அதில் முக்கியமான முகமாக உருவெடுத்துள்ளவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். வடமாகாணத்தை சேர்ந்த இவர் தமிழ் சமூகத்தின் நலனை, தேசிய ஒற்றுமையினையும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசியல் தளத்தில் செயல்பட்டு வருகின்றார். அர்ஜுனா ராமநாதன் தனது அரசியல் பயணத்தை கல்வியறிவு, சமூக அனுபவம் மற்றும் மக்கள் தொடர்பு என்ற மூன்றையும் ஒருங்கிணைத்து தொடங்கினார். அவரின் அரசியல் நடைமுறை பிரதேச அடிப்படையிலான சிந்தனைக்கு அப்பால் தேசிய அளவில் தீர்வுகள் தேடல் என்பதை பிரதானமாக கொண்டது. அவர் சேர்த்துள்ள அரசியல் அணியில் முன்னோடி தலைவர்களின் ஆதரவும் இளம் தலைமுறையினரின் உற்சாகமும் அவரது அரசியல் பயணத்தை வலுப்படுத்தி உள்ளது. இலங்கை அரசியலில் அர்ஜுனா ராமநாதன் தன்னை ஒரு நடைமுறை சிந்தனையாளர் என்று காட்டிக் கொள்கின்றார். அவர் பலமுறை நாடாளுமன்றத்தில் பேசும்போது அரசாங்கத்தின் தவறுகளை வெளிப்படையாக குறிப்பதோடு சரியான கொள்கை மாற்றங்களையும் முன்மொழிந்துள்ளார். சமீபத்திய நாடாளுமன்ற அமர்வுகளில் பாதுகாப்பு துறைகளில் அதிகப்படியான அரசியல் தலையீடு நீக்கப்பட வேண்டும், வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் போன்றவற்ற விடயங்களையும் வலியுறுத்தி வருகிறார். அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் அர்ஜுனா சில சவால்களையும் எதிர்கொண்டு வருகின்றார். அவரின் நேர்மையான பேச்சுக்கள் மற்றும் நேரடி விமர்சனங்கள் சில நேரங்களில் அரசியல் எதிரிகளை சிக்கலில் ஆழ்த்தியுள்ளன. ஆனால் அதே நேரத்தில் அவர் மீது ஆதரவு வட்டாரங்கள் பெருகியுள்ளன என்பது மறுக்க முடியாத உண்மை. அர்ஜுனா ராமநாதன் தற்போது தமிழ் அரசியலில் ஒரு புதிய வழிமுறையை உருவாக்க முயல்கின்றார். அவரின் நோக்கம் இன அடிப்படையிலான அரசியல் சிந்தனையை விட சமூக நீதி மற்றும் சம வாய்ப்புகளை மையமாக கொண்டு அரசியல் உருவாக்குதல். அவரின் எதிர்கால அரசியல் பயணம் இலங்கை நாடாளுமன்றத்தில் இளைஞர் தலைமுறையின் பங்கையும் மாற்றத்தையும் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அர்ஜுனா ராமநாதன் இன்று தமிழ் மற்றும் தேசிய அரசியல் தளங்களில் ஒரு புதிய தலைமுறை குரல் ஆக உருவெடுத்துள்ளார். அவர் தனது செயல்பாடுகளின் மூலம் வெளிநாட்டு தமிழர்களையும் உள்ளூர் சமூகத்தையும் இணைக்கும் பாலமாக செயற்படுகிறார். அவரின் அரசியல் நோக்கம் மாற்றத்தை உரைக்கும் உண்மையான தலைமைத்துவம் என்பதற்கான உதாரணமாக மாறக்கூடியது. இலங்கையின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அர்ஜுனா சமீபத்தில் மேற்கொண்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயம் மூலம் மீண்டும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளார். இந்த விஜயம் வெறும் வெளிநாட்டு பயணமாக அல்லாது புலம்பெயர் சமூகங்களுடனும் சர்வதேச அரசியல் வட்டாரங்களுடனும் புதிய உறவுகளை ஏற்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது. அர்ஜுனா ராமநாதன் தற்போது ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். அவரின் விஜயத்தின் முக்கிய அம்சம் புலம்பெயர் தமிழ் மக்களுடன் நேரடியாக உரையாடல், அவர்களின் அனுபவங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிதல் என்பதாகும். அதற்கிடையில் அவர் சில நாடுகளில் அங்குள்ள அரசியல் தலைவர்கள், அரச பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் போன்ற பலரையும் சந்தித்துள்ளார். அர்ஜுனா வெளிப்படையாக சில சந்திப்புகளை பற்றி தெரிவித்திருந்தாலும் பல முக்கியமான கலந்துரையாடல்களை அந்த நாட்டின் அரசியல் உணர்வுகளுக்கு வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். இது அவரது விஜயத்தின் ரகசிய தன்மையினையும் அதே சமயம் அதன் அரசியல் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றது. அர்ஜுனா ராமநாதன் எந்த தலைவர்களை சந்தித்தார், எத்தகைய விஷயங்கள் பேசப்பட்டன என்பதற்கு அவர் திறந்தவெளி விளக்கம் அளிக்கவில்லை. ஆனால் அரசியல் வட்டாரங்களும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளும் கருத்து தெரிவிப்பதாவது அந்த சந்திப்புகளில் தமிழர் உரிமைகள், வடக்கு கிழக்கு அபிவிருத்தி, கல்வி மற்றும் இளைஞர் வாய்ப்புகள், சமூகம், சமாதான அரசியல் ஆகியவை பிரதானமாக பேசப்பட்டிருக்கலாம் என்பது. அது தவிர சில ஊடகங்கள் தெரிவிக்கையில் அர்ஜுனா ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவோடு ஒரு நீண்ட கால மற்றும் சமூக மற்றும் அரசியல் திட்டத்தை உருவாக்கி வருகிறார் என்பது. அர்ஜுனா ராமநாதனின் ஐரோப்பிய விஜயம் ஆரம்ப நாட்களில் பல்வேறு விமர்சனங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் ஆளானது. சிலர் அவர் நிதி சேகரிப்புக்காக புலம்பெயர் நாடுகளுக்கு செல்கின்றார் என்று குற்றம் சாட்டினர். இந்த குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் பரவியதோடு சில அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்பட்டது. எனது பயணம் எந்த ஒரு நிதி சேகரிப்பு நோக்கத்திற்கும் அல்ல, தமிழ் மக்களின் குரலை சர்வதேச தளங்களில் ஒலிக்கச் செய்வதற்கே இந்த முயற்சி என்று தெளிவாக கூறியுள்ளார். அவரின் உறுதியான பதில்கள் மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் காரணமாக விமர்சனங்கள் தற்போது குறைந்துள்ளன. மேலும் அவர் மேற்கொள்ளும் சந்திப்புகள் சமூக வலைதளங்களில் நேர்மறையான எதிரொலியை பெற்றுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் தங்கள் தாய் நாட்டில் இருந்து வரும் இளம் அரசியல் தலைவரின் வருகையினை நம்பிக்கைக்குறியாக பார்த்துள்ளனர். அவர்கள் எதிர்பார்ப்பது தாய் நாட்டில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை சர்வதேச அளவில் முன்னெடுத்து பேசக்கூடிய ஒருவரை, பழைய அரசியல் நடைமுறைகளுக்கு மாறாக நவீன அரசியலின் அணுகுமுறையுடன் செயல்படும் தலைமையினை. அர்ஜுனா ராமநாதன் இந்த விஜயம் இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு ஆரம்ப பதிலாக அமைந்துள்ளது. விமர்சனங்கள், சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள் என்று பலவற்றை எதிர்கொண்ட போதிலும் அர்ஜுனா தனது பயணத்தை இடைநிறுத்தாமல் தொடர்ந்து வருகின்றார். அவரின் நம்பிக்கை மக்களின் நம்பிக்கைதான் என்று அரசியல் வலிமை. அவர் மேற்கொண்ட பயணத்தின் படங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவி உள்ளன. அவை அந்த சந்திப்புகளை வெறும் அரசியல் நிகழ்வாக அல்லாது ஒரு சமூக உரையாடலாக மாற்றியிருப்பதையும் காட்டுகின்றன. அர்ஜுனாவின் ஐரோப்பிய விஜயம் இலங்கை அரசியலில் ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்குகிறது. அவரின் அணுகுமுறை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களின் நேரடி உறவை உருவாக்கி
உள்ளூர் அரசியலையும் சர்வதேச சமூகத்தையும் இணைக்கும் ஒரு பாலம் கட்டுவது. இந்த விஜயத்தின் முழுமையான விளைவுகள் இன்னமும் வெளிப்படவில்லை என்றாலும் அது தமிழ் அரசியலில் ஒரு புதிய குரல், புதிய பார்வை, புதிய தலைமுறை மாற்றத்தின் அறிகுறி என்று குறிப்பிடலாம். பல ஆண்டுகளாக தாமதிக்கப்பட்டு வந்த மாகாண சபை தேர்தல் இம்முறை, அதாவது அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் நடைபெற வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த தகவல்கள் வெளிவந்தவுடன் வடக்கு மாகாணத்தின் அரசியல் சூழல் மீண்டும் தீவிரம் அடைகின்றது. அந்த சூழலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறங்கலாம் என்ற தகவல் அரசியல் ரீதியாக பெரும் கவனத்தை ஈர்த்தது. மாகாண சபைகள் இலங்கையின் அரசியலமைப்பின் முக்கிய கூறாகும். அவை மக்கள் நிர்வாகத்தில் பங்கு பெறுவதற்கான ஜனநாயக தளமாக செயல்பட வேண்டும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாமை, மாவட்ட மட்டத்தில் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமை என்ற குற்றச்சாட்டை அரசாங்கம் எதிர்கொண்டுள்ளது. இந்த தேர்தல் இம்முறை நடைபெறுமானால் அது மக்களின் மனநிலையை அளவிடும் முக்கிய அரசியல் பரிசோதனை என்று கருதப்படுகிறது. அர்ஜுனா ராமநாதன் தற்போது புலம்பெயர் நாடுகளில் உள்ளார். அங்கு அவர் மேற்கொண்டு வரும் மக்கள் சந்திப்புகள் மற்றும் அரசியல் உரையாடல்கள் அவரின் எதிர்கால திட்டங்களுக்கு வழிகாட்டும் வகையில் அமைந்துள்ளன. தற்போது பரவும் தகவல்களின்படி அர்ஜுனா வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க தயாராகவே உள்ளார். இந்த முடிவு அரசியல் ரீதியாக துணிச்சலானதும் கணிக்கப்பட்ட ஒரு அரசியல் முன்னேற்றமும் ஆகும். அவர் அந்த போட்டியில் பங்கேற்றால் இளம் தலைமுறை சார்ந்த அரசியல் குரலுக்கு வலிமை சேர்க்கும், புலம்பெயர் சமூகத்தின் ஆதரவை உள்நாட்டுக்கு கொண்டு வரும், பழைய தலைமுறை அரசியல் முறைகளுக்கு சவாலாக அமையும் என்கின்ற பல்வேறு பரிணாமங்களில் அதன் தாக்கம் உணரப்படும். அர்ஜுனா தற்போது ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து வருகின்றார். அவர் மேற்கொள்ளும் இந்த விஜயங்கள் மாகாண அரசியலுக்கான தயாரிப்பாகவே பார்க்கப்படுகிறது. எனினும் சில விமர்சகர்கள் இதை வெளிநாட்டு ஆதரவை நாடும் அரசியல் முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். அர்ஜுனா இதற்கு பதிலளித்த போது, எனது விஜயங்கள் எந்த ஒரு நிதி அல்லது தனிநல நோக்கத்திற்கும் அல்ல, மக்களின் பிரச்சனைகளை வெளிநாடுகளில் எடுத்துரைப்பது எனது நோக்கம் என்று தெளிவுபடுத்தினார். இந்த உறுதியான நிலைப்பாடு அவருக்கு சில வட்டாரங்களில் ஆதரவை பெற்று தந்தாலும் இன்னும் சில விமர்சனங்கள் அவரது தேர்தல் வாய்ப்புகளுக்கு எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தும் என்பது எதிர்காலத்தில் வெளிப்படும். வடக்கு மாகாண மக்கள் பல ஆண்டுகளாக தங்கள் பிரதேச பிரச்சனைகளுக்கு நேரடி அரசியல் தீர்வுகளை எதிர்பார்த்து வருகின்றனர். அர்ஜுனா ராமநாதன் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினால் அது புதிய தலைமுறை அரசியல் மாற்றத்தின் அறிகுறியாக கருதப்படும். மாகாண சபை தேர்தல் நீண்டகால இடைவேளைக்கு பிறகு நடைபெறுமானால் அது இலங்கையின் ஜனநாயக நடைமுறைக்கு புது உயிர் ஊட்டும் நிகழ்வாக அமையும். அத்தகைய சூழலில் அர்ஜுனா ராமநாதனின் முதலமைச்சர் வேட்புமனு தமிழ் அரசியலில் புதுமையும் தைரியமும் கலந்த நிகழ்வாக இருக்கும். இருப்பினும் அவரது வெளிநாட்டு விஜயங்களுக்கான விமர்சனங்கள், அரசியல் எதிர்களின் நிலைப்பாடுகள் மற்றும் மக்கள் நம்பிக்கையின் அளவு, இவை அனைத்தும் எதிர்காலத்தில் எவ்வளவு வெற்றிகரமாக முன்னேறுவார் என்பதை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் ஆகும். அவரின் வெற்றி வாய்ப்பு எவ்வளவு, அதை தீர்மானிப்பது பல காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. அர்ஜுனா ராமநாதன் தற்போது இளம் தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அரசியல் முகமாக வளர்ந்து வருகிறார். அவரது அரசியல் பேச்சுக்கள், வெளிநாட்டு விஜயங்கள், புலம்பெயர் தமிழர்களுடன் நிகழ்த்தும் உரையாடல்கள், இவை அனைத்தும் அவரின் அறிவார்ந்த செயல்முறையை, அரசியல் அணுகுமுறையை காட்டுகின்றன. வடக்கு மாகாண மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தங்கள் பிரச்சனைகளுக்கு நிறைவேற்றல் மிக்க தலைமைத்துவம் காணவில்லை என்று உணர்கின்றார்கள். அதனால் அவர்கள் புதிய முகங்கள், புதிய சிந்தனைகள், புதிய திசைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கின்றனர். அவர் பேசும் முக்கியமான கருப்பொருள் கல்வி, வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு முதலீடு, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் சமூக ஒருமைப்பாடு வடமாகாண மக்களுக்கு நேரடியாக பொருந்தும் வகையில் அமைந்துள்ளன. வடக்கு மாகாண அரசியலில் புலம்பெயர் சமூகத்தின் தாக்கம் மிகுந்தது. அர்ஜுனா தற்போது ஐரோப்பிய நாடுகளில் மேற்கொண்டு வரும் புலம்பெயர் மக்கள் சந்திப்புகள் அவருக்கு அந்தந்த வட்டாரங்களில் ஒரு வலுவான ஆதரவை உருவாக்கி உள்ளன.